ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்தலம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் அருகில் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருக்கழுக்குன்றம் கோவில் தான் பார்க்க போறோம். அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் இடம் கொண்ட அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் பல சிறப்புகளை வாய்ந்த ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரம் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலர் அப்படின்ற பகவான் கீழே இருந்து அருள் பாலிப்பார். வேதகிரீஸ்வர் வேதகிரி மலை மேலே இருந்து அருள் பாலிக்கிறார். இவங்களோட ஸ்தல வரலாறுலாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நமக்கெல்லாம் தெரியும் 4 வேதங்கள் இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வன. இந்த 4 வேதங்களும் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். உங்களுடைய காலடியிலேயே இருக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதங்களின் கோரிக்கைக்கு இணங்க சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, அதர்வன குன்றின் மேல் அமர்ந்து கொண்டு மற்ற வேதங்களை தன் காலடியில் வைத்துக் கொண்டு இருக்கிறார். அதனாலதான் இந்த மலைக்கு பேர் வேதகிரீஸ்வரர். இந்த மலையே வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலையை நம்ம சுற்றி வரும் பொழுது நமக்கு ஞானம், அறிவு, தொழில் அபிவிருத்தி எல்லாம் கிடைக்கப்பெறும் அப்படின்ட்டு நம்மளுக்கு இங்க சொல்லப்படுறது. இங்க தாயாருடைய திருநாமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொக்கநாயகி. வேதகிரீஸ்வர சமேத சொக்கநாயகி தாயார் இங்க மேல இருக்கிறாங்க. திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு ஈக்குவலா இங்கேயும் பௌர்ணமி தோறும் கிரிவலம் செய்கிறாங்க. ஏன்னா இந்த மலையில பல அரிய மூலிகைகள் இருக்கதாக ஒரு ஐதீகம். அதனால இந்த மலையை சுற்றி வரும் பொழுது மூலிகை காற்றை நாம் சுவாசிக்கும் பொழுது நமக்கு உடலில் இருக்கும் நோய் நொடிகள் எல்லாம் தீருவதாக இங்க உள்ள மக்கள் நம்புறாங்க. அதனால ஒவ்வொரு பௌர்ணமி பொழுதும் இங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக கிரிவல பாதையில் சுமார் இது ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். ஆனா மக்கள் எல்லாம் அதை தொடர்ந்து இங்க செஞ்சு கொண்டு வருகிறார்கள். யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு போக முடியலையோ அவங்கெல்லாம் இங்க கூட இந்த வேதகிரீஸ்வரர் மலையை சுற்றி நாம் அருள் பெற முடியும். இந்த வேதகிரீஸ்வரர் மலை பாத்தீங்கன்னா ஒரு 300 அடி உயரத்துல தான் இருக்கு. அதோட படிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 560 படிகள் ஏறி நம்ம இந்த கோவிலுக்கு போய் நம்ம வேதகிரீஸ்வரரை நம்ம தரிசனம் செய்யலாம். இங்க பல சிறப்புகள் உண்டு. இந்த மலையில ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா கழுகுகள் இங்க அன்னம் உண்டதாக ஐதீகங்கள்லாம் உண்டு. அதனாலதான் இந்த ஊருக்கு பேரே திருக்கழுக்குன்றம். அது என்ன அப்படின்னு அந்த வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூஷா விருத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 முனிவர்கள் அவங்க சாரூப பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க சிவபெருமானிடம். ஆனா அந்த பதவியை அவங்க துஷ்பிரயோகம் பண்ணதுனால சிவபெருமான் இவங்களை கழுகா சபிச்சிடுறாரு. அவங்க 2 பேரும் சம்பு ஆதி அப்படின்ற பேர்ல கழுகா மாறிடுறாங்க. அவங்க தினமும் இந்த சாபம் நீங்கிறதுக்காக ராமேஸ்வரத்துல தினமும் குளிச்சுட்டு அன்னம் உண்பதுக்காக திருக்கழுக்குன்றம் இந்த வேதகிரீஸ்வர மலை மேல அன்னம் உண்டு ராத்திரி அவங்கள அடைக்கலம்காக காசி சென்று அங்க அடைக்கலம் அடைவாங்களாம். இதேதான் அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து பண்ணிக்கொண்டே வந்தாங்க. இப்ப ஒரு 40 ஆண்டுகளாக அவங்க வரதே இல்லை, கழுகுகள் வரதில்லை. ஒருவேளை அவங்க மோட்ச பதவி அடைஞ்சிட்டாங்களோ என்னவோ அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன். அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தோட மற்ற ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சங்கு தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. சங்கு பொதுவா பாத்தீங்கன்னா கடல்ல தான், உப்பு நீர்ல தான் அது உருவாகும். ஆனா இங்க ஆச்சரியத்தக்க விதமாக குளத்தில் இருக்கும் நன்னீரிலேயே இந்த சங்கு உருவாகும். அதுக்கு என்ன வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகண்ட முனிவர் இருந்தார். அவருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியமே இல்லை. அதனால சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார், இந்த மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமான் அவர் கண்முன் தோன்றி கேட்கிறாரு, உனக்கு அறிவற்ற குழந்தை, முட்டாளான ஒரு குழந்தை நீண்ட ஆயுளோட வேணுமா, இல்ல மிகுந்த அறிவுடைய குழந்தை குறைந்த ஆயுளோட வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் எனக்கு குறைந்த ஆயுளோட இருந்தாலும் பரவாயில்ல, அறிவுடைய குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். அதற்கு ஏற்பதான் இந்த மிருகண்ட முனிவருக்கு பிறந்தவர் தான் மார்க்கண்டேயர். நமக்கு எல்லாமே தெரியும், மார்க்கண்டேயருக்கு 16 வயது வரைக்கும் தான் அவருக்கு ஆயுட்காலம். அதுக்கப்புறமா அவர் காலன் அவரை உயிரெடுக்க வரும்பொழுது சிவபெருமானை அவர் ஆட்கொண்டதுனால காலனை அவர் எட்டி உதைத்து இவருக்கு சிரஞ்சீவி பதவியை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா. அப்படிப்பட்ட மார்க்கண்டேயர் பிறந்ததுக்கே ஒரு முக்கியமான ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். அந்த மார்க்கண்டேய முனிவர் ஒரு சமயத்துல இங்க வேதகிரீஸ்வரரை வேண்டிக் கொள்ளும் பொழுது இந்த குளத்தில குளிச்சுட்டு அவரை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண நினைக்கிறார். ஆனா அவர் கையில எந்த குடமோ பாத்திரமோ அவர் கையில இல்லை. அதனால சிவபெருமானன் மனமுருகி வேண்டிக்கிறார், இந்த மாதிரி எனக்கு உனக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ஆசை, ஆனா எனக்கு பாத்திரம் எதுவுமே இல்லையேப்பா அப்படின்னு வேண்டும் பொழுது அந்த சங்கு தீர்த்த குளத்திலிருந்து ஒரு துவனி வருது. அந்த துவனியோட ஒரு சங்கு பிறந்து அவர் பக்கத்துல அருகில நிக்குது. அதை கண்டு ஆச்சரியப்பட்ட மார்க்கண்டேயர் அந்த சங்கு மூலமாக தீர்த்தத்தை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தார். அப்படிங்கிறதுனால இன்னைக்குமே இந்த காலகட்டத்திலுமே 12 வருடத்துக்கு ஒரு முறை சங்கு இங்க பிறக்குது. ஒரு சங்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடமே ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கிரீனா மாறிடும். அது முழுமையாக உருவானதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டே அப்படியே வரும். அந்த நுரைச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே சங்கு பிறந்துருச்சு அப்படின்ட்டு. அப்புறமா அந்த சங்கை வெளியில எடுத்து அதை சுத்தப்படுத்தி அந்த சங்கால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ற ஐதீகம் இன்றளவும் உண்டு. இதற்கு முன்னாடி 2024ஆம் ஆண்டு சங்கு பிறந்தது. அடுத்த 12 வருடங்களுக்கு அப்புறமா மீண்டும் இந்த நிகழ்வு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் தான் இங்க
திருக்கழுக்குன்றம். இந்த கோவிலில் வந்து பல உற்சவங்கள் வெகு விமரிசையாக நடக்கும். அப்படி அதில் நடக்கிற சில விழாக்களை பற்றி நான் இங்கே சொல்கிறேன். சித்திரை பெருவிழா 10 நாள் திருவிழாவாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேரோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுற்றுப்பட்டு உள்ள எல்லா கிராம மக்களும் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளியூர்லேருந்தும் இங்கே நிறைய பேர் வந்து இங்கே வருவாங்க. அதில் வேதகிரீஸ்வரரோட தேர் பார்த்தீங்கன்னா 56 அடி இருக்கும். திரிபுர சுந்தரி அம்மனுடைய தேர் பார்த்தீங்கன்னா 32 அடி இருக்கும். விநாயகரோட தேர் பார்த்தீங்கன்னா 30 அடி இருக்கும். முருகரோட தேர் பார்த்தீங்கன்னா 22 அடி இருக்கும். சண்டிகேஸ்வரரோட தேர் பார்த்தீங்கன்னா 21.25 அடி இருக்கும். இந்த தேர் திருவிழாவை ரொம்ப விமரிசையாக நீங்கள் கண்டு கழிக்கலாம். அதோட பிக்சர்ஸும் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் இந்த தேர் திருவிழா அட்டன் பண்ணும்பொழுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பூர உற்சவம், தைப்பூச தெப்பத் திருவிழா, அப்புறம் கார்த்திகை உற்சவம் போது பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை போது 1008 சங்காபிஷேகம் இங்கே நடக்கும். மாசி மகம் வந்து ரொம்ப தீர்த்தவாரி நடக்கும். ஆருத்ரா தரிசனம், புஷ்கர மேளா நடக்கும். லட்சதீபம் ஏற்றுவாங்க புஷ்கர மேளா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை வந்து குரு பகவான் வந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆவார். அப்போ பெயர்ச்சி ஆகும் பொழுது இங்கே வந்து அந்த தீர்த்தத்தில், புனித தீர்த்தத்தில் எல்லாருமே நீராடி அவங்க வந்து இந்த லட்ச தீபங்க மக்கள் வந்து ஒன்றா சேர்ந்து ஏற்றுவாங்க. இது வந்து நான் 2016ஆம் ஆண்டு இந்த கோவிலுக்கு சென்று நான் இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுடைய ஒரு பரிகார ஸ்தலம்னே கூட நம்ம சொல்லலாம். கூடிய விரைவில் 2028ஆம் ஆண்டு இந்த புஷ்கர மேளா மறுபடியும் நடக்கும். கும்பகோணத்தில் மாசி மகம் எப்படி வந்து ஃபேமஸோ அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திருவிழாவாக இது நடக்கும். இங்கே மலைக்கு கீழே இருக்கிற கோவில் பேர் உள்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலோட பிரதான சிவபெருமானோட நாமம் வந்து பக்தவத்சலேஸ்வரர். தாயாரோட திருநாமம் பார்த்தீங்கன்னா வந்து திரிபுர சுந்தரி, 3 புறங்களுக்கும் சுந்தரி. சிவபுரம், பிரம்மபுரம், விஷ்ணுபுரம், இந்த 3 புறங்களுக்குமே சுந்தரியாக விளங்குபவள் அப்படின்றதுனால தான் அம்பாளுக்கு வந்து திரிபுர சுந்தரி. சாக்ஷாத் லலிதா திரிபுர சுந்தரியோட திருநாமத்துக்கு ஒத்த திருநாமமாக அந்த தேவியாகவே இங்கே திரிபுர சுந்தரியாக நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தனி சன்னதி இருக்குது. இங்கே ஆடிப்பூர திருவிழா ஒரு 10 நாள் திருவிழாவாக வெகு விமரிசையாக நடக்கும். அம்பாளுக்கு வளையல் காப்பெல்லாம் சாத்தி ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை பண்ணுவாங்க. இங்கே குழந்தை பாக்கியம் வேண்டவங்க, கல்யாண வரம் வேண்டவங்கலாம் இங்கே வந்து அந்த திருவிழாவில் கலந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகர் சன்னதி தனியாகவே இருக்குது. வள்ளி தேவசேன சமேதாவோட தனி சன்னதியில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஏகாம்பரேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், காலஹத்தீஸ்வரர் இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதியாகவே இங்கே அருள் பாலிக்கிறார். அது வந்து ஒரு மிக ஒரு சிறப்பு. இவங்களெல்லாம் தனித்தனி க்ஷேத்திரத்துக்கு போய் பார்க்கறத காட்டிலும் இங்கே ஒரே க்ஷேத்திரத்திலேயே நம்ம எத்தனை பேரையும் தரிசனம் செய்கிறது வந்து ஒரு பாக்கியமான ஒரு கருதப்படுது. இந்த கோவில் வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மனால் நிர்மாணம் செய்யப்பட்டது. இந்த கோவிலெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆதியாக உருவான ஒரு ஸ்வயம்பு கோவில் தான் வந்து ருத்ரகோட்டீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் இருக்கிற ருத்ரர் வந்து ஸ்வயம்பு மூர்த்தியாக எழுந்தருளினார். சிவபெருமான் தன் ருத்ர ஸ்வரூபத்திலிருந்து 1000 ருத்ரர்களை வெளியில் விட்டு அவர்களெல்லாம் அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக அவர் 1000 ருத்ரர்களை தன்னிடமிருந்து 1000 ருத்ரர்களை உருவாக்குகிறார். அந்த 1000 ருத்ரர்களும் அந்த அசுரர்களை அழித்துட்டு சிவபெருமானிடம் அந்த சாபம் எங்களுக்கு நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து பக்கத்திலேயே ஒரு தீர்த்தத்தை உருவாக்குகிறார். அந்த தீர்த்தம் பேர் வந்து ருத்ர தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் நீராடி அந்த 1000 ருத்ரர்களை தன் இருதயத்தில் வைத்துக் கொள்கிறார். அதனால இங்க வந்து கார்த்திகை சோமவாரம் பொழுது ருத்ராபிஷேகம் நடக்கும். அது வந்து ஒரு வெகு விமரிசையாக நடக்கும். இவருமே வந்து ஸ்வயம்பு மூர்த்தியாக விளங்குகிறார். நம்ம சங்கதீர்த்த குளம் போறதுக்கு வழியிலேயே வந்து நம்ம இந்த ருத்ரகோட்டீஸ்வரரையும் நம்ம தரிசனம் செய்ய முடியும். வேதகிரீஸ்வரர் கோவில் வந்து நடை திறப்பு பார்த்தீங்கன்னா காலையில 8:30 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலை வந்து 4:30 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். கீழே பக்தவத்சலேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா காலைல 6:30 மணிலிருந்து 12 மணிக்கும், மாலையில 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோவில் வந்து அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சமயக்குறவர்கள் இவங்களால பாடல் பெற்ற ஸ்தலம். 261வது தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது. 4 புறமும் 4 கோபுரத்தோடு 5 நிலைகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த வேதகிரீஸ்வரரை தரிசனம் செய்து வேதகிரீஸ்வரர் அருளாக நமக்கு உயர்ந்த ஞானமும், மார்க்கண்டேயர் போல நமக்கு நோய் நொடியற்ற ஒரு நீண்ட ஆயுளும், திருமணம், சந்தோஷம், குழந்தை பாக்கியம் எல்லாம் பெற இந்த வேதகிரீஸ்வரை வந்து வேண்டி அருள் பெறுவோமாக. நீங்கள் இந்த கோவிலை பார்க்க ஒரு 1 டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லையுமே
மிக மிக பழமை வாய்ந்த பல கோவில்கள் இருக்கு. வைணவ தலங்களாகட்டும், சைவ ஸ்தலங்களாகட்டும் நிறைய கோவில்கள் இருக்கு. அதையும் நீங்க தரிசனம் செய்துட்டு போகலாம். நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல திருச்சிற்றம்பலம் டைப் பண்ணுங்க. உங்களுடைய மற்ற கமெண்ட்ஸையும் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் ஈசா இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.